ஹாய் ஆல், இன்றைக்கி ஆத்ரியா ஆக்சசரிஸில் என்னென்ன நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் செயின், இயர்ரிங் அண்ட் ப்ரேஸ்லெட் தான் கொண்டு வந்திருக்கேங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். குழந்தைங்க வந்து தாராளமாக த்ரூ அவுட் த டே வந்து வியர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். கலர்ஸ் அவைலபிலிட்டியும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ராப் இயர்ரிங்ஸ், இதில் வந்து 2 ஷேப் சர்க்கிள் அண்ட் ஸ்கொயர் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கலர்ஸும் வந்து நிறையா அவைலபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா டிஎம் பண்ணுங்கள். அது நான் கலர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 1 சென்டிமீட்டர் ஸ்டட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டட் கொண்டு வந்திருந்தோம் இல்லையா? ஸோ அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி 1 சென்டிமீட்டர் நம்ம காதுக்கு போடும்போது கரெக்டாக காதளவு மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டட் தான் நான் வந்து மேக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தனியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். செட் ஆஃப் 6 இருக்குது, அதுவும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ செட்டாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து இன்னுமே கொஞ்சம் கம்மியாகும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளோரல் ரப்பர் பேண்ட் செட்ஸ் தாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளோரல் ரப்பர் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கொரியன் ஸ்டைல் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அதுவே நம்ம வந்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து மேக் பண்ணது. ஸோ இதுலேயே பார்த்திங்க அப்படின்னா கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு கலர் வந்து கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா கூட எனக்கு நீங்கள் தாராளமாக டிஎம் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃப்ளோரல் டைப்பில் வந்து இன்னுமே ஒரு 5 ரப்பர் பேண்ட் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஸோ ஸ்கொயரில் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா 2 குட்டி ரப்பர் பேண்டும் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரெயின்போ கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணி வந்து பண்ணியிருக்கேன். கலர் கஸ்டமைசேஷன் இதுக்கும் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த அலிகேட்டர் கிளிப் தான். ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேங்க. ஃப்ளவர் ஷேப்பில் அதே மாதிரி கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து 2 பீஸ் வந்துடும். ஒரு செட் கண்டிப்பாக வந்துடும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது டோட்லர்ஸ்க்கு, குட்டி குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பீட்ஸ் யூஸ் பண்ணி நான் அலிகேட்டர் கிளிப் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா செட் அப்படியே வந்துடும். ஒவ்வொரு இதுலேயும் 2 வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது பெரியவங்களுக்கான அலிகேட்டர் கிளிப்புங்க. ஸோ இது வந்து நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேர் வந்துடும். எல்லாத்துலேயுமே வந்து 2 வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சம் லார்ஜ் ஸ்டட் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இதிலே நடுவில் வந்து ஹோல் இருக்க மாதிரி. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரோஸ் ஸ்டட்டு, அதுக்கப்புறமா 2 ஹோல் ஸ்டட் வந்து மேக் பண்ணியிருக்கேங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அந்த 1 சென்டிமீட்டர் ஸ்டட் தான். ஸோ இது வந்து நியூவாக லான்ச் பண்ணியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறையவே அவைலபிள் இருக்குது.